ஒரு ஹெல்த்தியான வெஜ் மோமோஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்க்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணி இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக அதுங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சமாக கலர் மாறினோன்னே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸில் ஒரு பெரிய சைஸ் கேரட் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எந்த விதமான சாஸும் ஆட் பண்ணலை. குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால வெறும் பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட சோயா சாஸ் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி. கோதுமை மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் இதை 3 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். இப்போ ரொட்டி கட்டையில் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிசாக பரத்தணும். இதை எவ்வளோ மெல்லிசாக பரத்த முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரத்திக்கணும். அப்போ தான் மோமோஸ் கரெக்டான இதுக்கு வரும். இது கரெக்டான ஷேப் வர்றதுக்காக நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் மூடியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மோமோஸ் எப்படி நான் ஸ்டஃப் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சமாக ஸ்டஃப் வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்காக இட்லி சட்டியை எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோமோவை வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு லேயர் இட்லி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மோமோஸ் வச்சு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி மூடி போட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் மோமோஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது கூட நான் ஒரு சட்னி மேக் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.